அந்த எக்ஸ்ரே அப்படி கை கழுவாது இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் கேட்குது? வேலை இல்லாத ரெண்டு ஆலப்பழ கல் இந்த ஒரு கல் இந்த ஒரு கல் இந்த ஒரு கல் வச்சுங்க. இந்த நேரம் இவ்வளவு தூரம் வைக்கணும் நீங்க சரிங்களா? இந்த கல் சைஸ் கல் இருக்கு பார்த்தியா? துணியை சுற்றி வைக்கணும். இந்த ஒரு கல் இந்த ஒரு கல் வச்சுருங்க. போனதீங்க போட்டாலும் வச்சு தள்ளிட்டு வந்து வழியா ஆலப்பழ கல்லாக தான் வெயிட்டாக இருக்கும். கல் நகராது. காலம் துணியை சுற்றி நீங்கள் வச்சிருங்க. இதில் மட்டும் துணியை சுற்றி இப்படி வச்சு வெறும் கல்லை வச்சிங்கன்னா கால் வருஷம் புண்ணாயிடும். அதுக்காக கல்லில் துணியை சுற்றி வச்சிருங்க சரிங்களா? இந்த கல் வச்சிருங்க சரிங்களா?
இந்த கவத்தை வந்து இழுத்து அந்த கண்ணி விட்டு கட்டி வச்சிருங்க. அந்த முன்னால பழக ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்து கட்டி வச்சிருங்க. அப்போதான் கால் மேலே கீழே ஏறாமல் இருக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த இரும்பு கட்டில் இருந்ததுன்னா கட்டிட்டா காலை எங்கேயும் போகாதுங்க. அது பாட்டு அப்படியே இருக்கும். ஒரு 2 பீஸ் இருக்கும். புதி வகையாம இருக்கு. இங்கே பாரு, இந்த புதிக்குள்ளதான் இருக்கணும். துணி இந்த ஒதுக்கி கேப்டா இருக்கணும். அதுக்காக நரகாடி கூடாது. இந்த மாதிரி துணி சிறுசாக மடிச்சு இந்த கேப் இருக்கணும். ஒதுக்கி கேப் இருக்கணும். இது இப்படி எடுத்து கட்டி வச்சிருக்குதுல. சரிங்களா? கட்டி வச்சுட்டு இந்த அளவுகள் ஆலப்பழக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? வேணா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே எடுத்துக்கங்க. இதெல்லாம் வச்சுட்டுங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? 2 டம்ளர் இப்படி மேலே ஊற்றி விட்டுருங்க. இப்படி ஊற்றி விட்டீங்கன்னா அதே எண்ணெய் 2 பக்கம் போயிடும். சரிங்களா? 2 டம்ளர் ஊற்றிடுங்க. ஏன்னா புது கட்டுங்க நிறைய 2 டம்ளர் ஊற்றிடுங்க. நாளையிலேருந்து காலையில் ஒரு 3/4 டம்ளர், சாயங்காலம் 3/4 டம்ளர் டெய்லி. இதில் 3/4 டம்ளர் ஊற்றிடுங்க. காலையில் சாயங்காலம். சரியா? அப்போ அப்படி ஊற்றிட்டிங்கன்னா 15 நாளைக்கு 2 லிட்டர் கரெக்டாக இருக்கும். மேலே ஊற்றி விட்டு வரைக்கும் ஊற்றிடுங்க. இப்போ சைடாக திரும்பி படுத்தாமல் பார்த்துங்க. வலி இருந்ததுன்னா 2 நாளைக்கு லேசாக வலி இருந்ததுன்னா வலி மாத்திரை கொடுங்க. வலி இல்லை அப்படின்னா வலி மாத்திரம் தேவையில்லை. சரிங்களா? இவரை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு இப்படியே காலை இப்படியே வச்சுக்கோங்க. எந்திரிச்சு உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம். சரிங்களா? அக்கா இந்த காலை தூக்கி அந்த கால் மேலே போட்டு படுக்கலாம், அந்த காலை தூக்கி இந்த மேலே போட்டு படுக்கிறதெல்லாம் படுக்கப்படாதுங்க. இப்படி இந்த கால் தனியாக செப்பரேட்டாக இருக்கணும். இந்த காலை மடைக்கலாம், நீட்டிக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த காலை வந்து அசைக்கவே கூடாது. சரிங்களா? இப்படித்தான் இருக்கணுங்க. இவர் எந்த சுக்குவாந்துக்கலாம், படுத்துக்கலாம். எந்த சுக்குவாங்க ஐயா கை அது ஒரு 2 நாளைக்கு உட்கார்ந்தாலும் பழகி வரும். இப்படி உட்காந்துக்கலாம். நீங்கள் உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம். இதெல்லாம் டைட்டாக இருக்குதுங்களா? கரெக்டாக இருக்குதுங்களா? கரெக்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி உட்காந்துக்கலாங்க, அது படுத்துக்கலாங்க. சரிங்களா? படுத்துட்டே இருந்தால் ஒரு கட்டாயத்தில் ஃபுல்லாக அதனால இப்படி எந்த உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாங்க. ஒன்றுக்கு ஒரு டப்பா வாங்கி கொடுத்துருங்க. 1 லிட்டர் டப்பா கொடுத்துருங்க. அது போய்க்குவார். மோசம் போட பெட் ஃபேன் ஒன்று வாங்கிக்கோங்க. போனோடனே மெடிக்கலில் பெட் ஃபேன் வாங்கிக்கோங்க. உட்காந்துக்கிட்டு வருதுங்க. இப்படியெல்லாம் நம்பக்கூடாது ஐயா. அப்படியே உட்காந்துங்க. இது வருது இந்த நல்ல காலம் இப்படி மடைக்கலாம், சரிங்களா? இங்கே பாரு, இப்படி இல்லை மோசம் பாவையில் இப்படி இருந்தாருன்னா இங்கே பாருங்க. இங்கே பெட் ஃபேன் இப்படி சொல்லிக்கலாம். அது உட்காந்து பெட் ஃபேன் வாங்கி கொடுப்பாருங்க. அதில் போய்க்குங்க. போகக்கூடாது. சரிங்களா? அவருக்கு இந்த மாதிரி தான் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு அப்புறம் அதான் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க. அந்த தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. அந்த பைசா தொடச்சு நான் கொடுத்தாருன்னா அதை பாத்ரூம் பாத்திரம் வாங்க பார்த்துக்கலாம். 4 சரிங்களா? இனிமே நடப்பாருங்க.